அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். क़ால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வல் ஃபுர்கானில் ஹமீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وَنُرِيدُ أَن نَّمُنَّ عَلَى الَّذِينَ اسْتُضْعِفُوا فِي الْأَرْضِ وَنَجْعَلَهُمْ أَئِمَّةً وَنَجْعَلَهُمُ الْوَارِثِينَ. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم انصر أخاك ظالما أو مظلوما إلى آخر الحديث. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وأنزله المقعد المقرب عندك يوم القيامة. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து அன்னலம் பெருமானார் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலாத்தையும் சலாமையும் கூறி அன்னாரை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், சுகதாக்கள், சாலிஹின்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவின் அவைக்கு வருகை இருந்திருக்கிற வர இருக்கிற எல்லா மக்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. வல்ல அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்து அவனுக்கு பிடித்தமான நல்லடியார்கள் கூட்டத்திலே என்றென்றும் நம்மை சேர்த்து கொள்வானாக. ஆரோக்கியமான நல்வாழ்வையும் மருத்துவமனையின் துன்ப துயரங்களை விட்டு நீக்கப்பட்டு முழுமையான சுகத்தோடும் ஈமானிய பலத்தோடும் இபாதத்திலே இன்பம் காண்டும் வாழக்கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கு தருவானாக. உலகை விட்டு மூச்சடங்கும் நேரம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி நம்முடைய ஆத்மாக்களை அல்லாஹ் கைப்பற்றுவானாக. நாளை ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தலைமையின் கீழே நம்மை பெற்றவர்கள், நமக்கு கல்வி தந்தவர்கள், நமக்கு முன்னேற்றத்திற்கு காரணமான அத்துணை மக்களையும் அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்றிணைப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, பாசத்திற்குரிய மூமின்களே, ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தை உங்களுக்கு நான் எடுத்து வைத்து என்னுடைய உரையை துவங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் கடந்து வந்த பாதையிலே பல்வேறு விதமான எதிர்ப்புகளையும் விமர்சனங்களையும் நெருக்கடிகளையும் சந்தித்து அதற்கு முகம் கொடுத்து அதை எப்படி தன்னுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கான வளர்ச்சியின் குறியீடாக மாற்றியது என்பதை வரலாறு நமக்கு சொல்லித் தருகிறது. நெருக்கடிகள் என்றால் இப்படி அப்படி அல்ல, உச்சகட்டமான இழப்புகளையும் சோதனைகளையும் முஸ்லீம் உம்மத் ஆரம்பம் முதல் வரலாறு நெடுகிலும் கண்டுகொண்டே இருந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் பொதுவாக ஒரு விஷயத்தை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். ஒடுக்கப்படுபவர்கள், நிந்தனைக்கு உள்ளாக்கப்படுபவர்கள், சோதிக்கப்படுபவர்கள் காலமெல்லாம் சோதனைக்கும், காலமெல்லாம் ஒடுக்குமுறைக்கும், காலமெல்லாம் இந்த மாதிரியான நெருக்கடிக்கும் தான் ஆளாகி இருப்பார்களா? விடிவு காலமே கிடையாதா? அவர்களுக்கான வாழ்க்கையின் வெளிச்சமே இல்லையா என்று யோசிக்க தேவையில்லை. காரணம், அதிகாரத்தால், ஆணவ திமிரால் ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு ஒடுக்கப்பட்டு மக்களை நிந்திக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒரு கட்டத்திலே தோர்ந்துதான் போனார்கள். நிந்திக்கப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் ஜெயித்தார்கள் என்பதுதான் திருக்குரானும் இஸ்லாமிய வரலாறும் நமக்கு எடுத்து வைக்கக்கூடிய சமாதானமான செய்தி. ஃபிரௌன் இஸ்ரவேல் சமூகத்தை அடிமைகளாக வைத்திருந்தான். அடிமையாக வைக்கப்பட்ட அந்த இஸ்ரவேலர்களை பல்வேறு சொல்ல முடியாத அளவிற்கு துன்பத்தையும் நெருக்கடியையும் பல்வேறு விதமான இடைஞ்சலையும் கொடுத்தான். அந்த இஸ்ரவேல மக்கள் அடிமைகளாக ஃபிரௌனுடைய கையிலே அகப்பட்டு கிடந்தார்கள். கடைசியில் விடுதலையின் வெளிச்சத்தை அல்லாஹ் மூசா என்கின்ற நபியின் வழியாக கொடுத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சென்றார்கள், வென்றார்கள். அந்த அடிமைப்பட்டு கடந்த ஒடுக்கப்பட்ட மக்களை மீட்டெடுத்து கொண்டு வந்தார்கள். இப்படியே நிறைய செய்தியை ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றிலே இஸ்ரவேல் சமூகத்தை குறித்து உண்டான தகவலை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறான். சொல்லப்போனால் திருக்குரானில் மிக நீளமாக மிக அதிகமாக சொல்லப்பட்ட வரலாறு மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு.
அதிகப்படியான நபிமார்களின் எந்த நபியினுடைய திருப்பெயர் திருக்குரானில் அதிகம் இடம்பெற்றிருக்கிறது என்று நீங்கள் தேடினால் மூசா அலைஹிஸ்ஸலாமை தான் விடையாக உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லாஹ் அல் குரானிலே ஒடுக்கப்பட்ட மக்களாக அடிமைகளாக இருந்த அந்த இஸ்ரவேலர்கள் சமூகத்தை பற்றி ஒரு செய்தியை சொல்லுகிறான். அது அவர்களுக்கு மட்டுமான செய்தி இல்லை. உலகத்தில் எங்கெல்லாம் நசுக்கப்படுகிறார்களோ, ஒடுக்கப்படுகிறார்களோ, நிந்தனைக்கும் பல்வேறு விதமான சோதனைகளுக்கும் வேதனைகளுக்கும் ஆளாக்கப்படுகிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் உண்டான ஆறுதல் செய்தி அது. وَنُرِيدُ أَنَّ مُنَّ عَلَى الَّذِينَ اسْتُضْعِفُوا فِي الْأَرْضِ وَنَجْعَلَهُمْ أَئِمَّةً وَنَجْعَلُهُمُ الْوَارِثِينَ. இந்த வசனத்தை தான் நான் ஆரம்பத்தில் படித்தேன். அல்லாஹ் சொன்னான், யார் இந்த பூமியிலே பலவீனப்பட்டு போயிருக்கிறார்களோ, யார் ஒடுக்கப்பட்டு போயிருக்கிறார்களோ அந்த மக்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்று நாம் நாடினோம். அவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று நாம் விருப்பப்பட்டோம். நாம் அவர்களை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்த வேண்டும், அவர்களுடைய அடிமை சங்கிலியை அறுத்தறிய வேண்டும் என்று நாம் நாடினோம். அது மட்டுமல்ல, வனஜஅலஹும் அஇம்மா, அந்த ஒடுக்கப்பட்ட மக்களிலிருந்தே வழிநடத்தக்கூடிய அஇம்மாக்களை, இமாம்களை, தலைவர்களை நாம் உருவாக்கினோம். வனஜஅலுஹுமுல் வாரிசீன், அவர்களிலிருந்தே அவர்களை நாம் அந்த பூமிக்கு வாரிசுகளாக, அந்த பூமியை ஆளுவதற்கு தகுதிமிக்க வாரிசு சொத்தாக அந்த பூமியை அவர்களுக்கு நாம் வழங்கினோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். எந்த பூமியிலே ஒடுக்கப்பட்டார்களோ, எந்த பூமியிலே மூச்சு விடுவதற்கு கூட அனுமதிக்க முடியாத அளவிற்கு நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டார்களோ, எந்த பூமியிலே வேதனையையும் இழப்புகளையும் தொடர்ச்சியாக இரத்தங்களையும் காயங்களையும் சந்தித்து கொண்டிருந்தார்களோ அதே பூமியில் அந்த பூமியை ஆளுகிறவர்களாக அவர்களை நாம் மாற்றினோம். தலைவர்களை அந்த சமூகத்திலிருந்து அல்லாஹ் உருவாக்கினான் என்று இந்த வசனத்திலே சொல்லுகிறான். அன்பர்களே, ஒடுக்கப்படுதலும் நெருக்கடிக்குள்ளாக்கப்படுதலும் தொடர் கதை கிடையாது. நிச்சயம் அதற்கு ஒரு வழி உண்டு, வெளிச்சமான எதிர்காலம் உண்டு. நிச்சயமாக சோதனைகளும் நெருக்கடிகளும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். வாழ்க்கை முழுக்க அப்படித்தான், வேறு வழி இல்லை. மாட்டிக்கொண்டும் சிக்கி சின்னா பின்ன படத்தான் வேண்டும் என்று நினைத்து நாம் நம்முடைய நம்பிக்கையை, நம்முடைய எண்ணத்தை விட்டுவிடக்கூடாது என்று அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறான். முஸ்லிம் சமூகம் குறிப்பாக மக்கமா நகரின் ஆரம்ப கட்டத்தில் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு என்ன மாதிரியான நெருக்கடிகளை எல்லாம் சந்தித்தது என்பதை வரலாறு நெடுகிலும் நாம் கேட்டிருக்கிறோம். பல்வேறு உரைகளின் வழியாக நாம் அதை உள்வாங்கியிருக்கிறோம். ஒரு நிகழ்ச்சியை மட்டும் நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். ஜின்னீரா என்கின்ற ஒரு பெண்மணி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். உமர் ரலியல்லாஹு இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே இந்த அம்மா இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. ஒரு வரலாற்றின் அடிப்படையிலே உமர் ரலியல்லாஹுடைய வீட்டிலே அடிமையாக இருந்தார்கள் என்ற ஒரு குறிப்பும் இருக்கிறது. இந்த ஜின்னீரா என்கின்ற பெண்மணியை மக்காவினுடைய தலைவர்கள், குறிப்பாக அபூஜஹல் போன்ற மிகப்பெரிய கொடிய அரக்கர்கள் கடுமையாக வேதனை பண்ணார்கள். ஜின்னீரா ரலியல்லாஹு அன்ஹுவர்களுக்கு தாங்க முடியாத நெருக்கடிகளை கொடுத்தார்கள், அடித்தார்கள். எந்த அளவிற்கு என்றால் உமர் ரலியல்லாஹு சொல்வார்கள், அந்த பெண்ணை அடித்து அடித்து எனக்குத்தான் கை வலித்து போகும், ஆனால் அந்த பெண்ணுக்கு வலிக்கவே இல்லை. அடியை நிப்பாட்டிட்டீங்களா, இன்னும் கொஞ்சம் வேணா அடிச்சுக்கங்க என்பது போன்றுதான் அந்த பெண்மணி முதுகை காட்டும். என்னை நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் அடியுங்கள், அல்லாஹுவின் சன்னிதானத்திலே நாளைக்கு இந்த ஒவ்வொரு அடிக்கும் நீங்கள் பதில் சொல்லியாக வேண்டும் என்று நெஞ்சுரத்தோடு அந்த பெண்மணி பதில் சொல்லும். ஒரு கட்டத்தில் அந்த எதிரிகள் எல்லாம் அடித்த அடியிலே கண் பார்வை தெரியாமல் போய்விட்டது. தெரிந்த பார்வை அப்படியே மங்கி போய்விட்டது, பார்வையே தெரியல. உடனே அபூஜஹல் போன்ற தலைவர்கள்லாம் சொன்னாங்களாமா, நீ எங்களுடைய கடவுளை மறுத்துட்டு அங்கே போனல்ல, முஸ்லீமாகி போனல்ல, முகம்மதுக்கு பின்னால் போனல்ல, எங்கள் கடவுள் உன்னை சும்மா விடுமா? லாத்து உஸ்ஸா நாங்கள் வணங்கக்கூடிய கற்கள் சிலைகள் உன் கண்ணை பறிச்சிருச்சு பாரு, எப்படி பெரிய சோதனை உனக்கு வந்து விட்டது பார். எங்கள் கையில் சிக்கி அடிபடுகிறாய், உதைபடுகிறாய், வேதனைப்படுகிறாய், இரத்தம் சிந்துகிறாய். இதோடு மட்டுமா போனது? உன் கண்ணும் போய்விட்டது, உன் பார்வையும் போய்விட்டது, உலகமே உனக்கு இருட்டாகி போய்விட்டது என்று அபூஜஹல் போன்ற தலைவர்கள் சொன்ன நேரத்திலே ஜின்னீரா என்கின்ற அந்த வலிமையான மன உறுதி கொண்ட, இறை நம்பிக்கை கொண்ட அந்த சஹாபிய பெண் சொன்னார்கள், வல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையாக, வரப்பி காதிருன் ரத்த பசரி, என் அல்லாஹ்விற்கு சக்தி இருக்கிறது,
நான் வணங்கக்கூடியவன், அவன் நித்திய ஜீவன், எல்லாவற்றையும் நோக்கி கொண்டிருக்கிறான், பார்த்து கொண்டிருக்கிறான், அவனுக்கு ஆற்றல் இருக்கிறது. பரிபோன பார்வையை அவனே திருப்பி தருவான். எந்த பார்வையை லாத்து உஸ்ஸா என்ற கடவுள்தான் பறித்து விட்டது என்று நீங்கள் சொல்கிறீர்களோ அதே பார்வையை என்னுடைய இறைவன் நாடினால் எனக்கு திருப்பி தருவான், வேண்டுமானாலும் பாருங்கள் என்று அந்த வேதனையை வாங்கி கொண்டு நீங்கள் யோசிக்க வேண்டும். அடி உதன் வாங்கி உடம்பெல்லாம் பிஞ்சு ரத்தமாக வலியுது, இதோட கூட சேர்ந்து கண்ணு பார்வையும் இல்லாமல் போச்சு. அந்த நேரத்தில் உறுதியான நம்பிக்கையோடு ஜின்னீரா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்ன வார்த்தை வரலாற்றில் வேடுகளில் இப்படி பதிவாக இருக்கிறது. மறுநாள் காலை விடியும் பொழுது அந்த பெண்ணுக்கு பார்வை தெரிந்தது, பரிபோன பார்வை தெரிந்தது. ஜின்னீரா அந்த எதிரிகள் மறுபடியும் வரும்பொழுது சொன்னாங்க, என்னமோ லாத்தும் உஸ்ஸாவும் என் கண்ணு பார்வையை பறிச்சிட்டுன்னு சொன்னீங்களே, என்னை படைத்தவன் எனக்கு பார்வையை தந்து விட்டான். பாருங்கள், உங்களை நான் பார்க்கிறேன், உன் கையில் என்ன வைத்திருக்கிறாய் என்பதை நான் அறிகிறேன். நீ எங்கிருந்து வருகிறாய், எந்த வாசல் வழியாக உள்ளே வந்தாய், என்னை எப்பொழுது அடிக்க கையை ஓங்குகிறாய், எல்லாம் எனக்கு தெரிகிறது. எனக்கு இந்த பார்வையை தந்தது ஏக இறைவன் என்று அந்த ஜின்னீரா என்கின்ற பெண்மணி, சஹாபிய பெண்மணி சொன்ன நேரத்திலும் கூட அந்த எதிரிகள் சொன்னார்கள், அபூஜஹல் போன்ற மடையர்கள் சொன்னார்கள், இதுவும் முகம்மதினுடைய சூனியம்தான், முகம்மது வைத்த சூனியத்திலே சிக்கி தவிக்கிறார்கள் இந்த மக்கள், அவருடைய சூனியம்தான் வேலை செய்கிறது என்று சொன்னதாக வரலாறுகளில் பார்க்கிறோம். இவ்வளவு நெருக்கடிகளையும் வாங்கி கொண்டு, இவ்வளவு நிந்தனைகளையும் அனுபவித்துக் கொண்டு நெஞ்சுரத்தோடு அந்த மக்கள் நின்றார்கள். யாசிர் ரதியல்லாஹு அன்ஹு வரலாற்றின் வரிகளில் வாசிக்கப்பட வேண்டிய சஹாபாக்கள். அன்பர்களே, நான் பல நேரங்களில் உரையின் இடையிலே சஹாபாக்களையும் நல்லோர்களையும் இழுத்து கொண்டு வந்து உங்களுக்கும் எனக்கும் நான் சொல்லிக் கொள்ளக்கூடிய விஷயம், அவர்கள் அனுபவிக்காத சிரமத்தை ஒன்றும் நாம் அனுபவிக்கவில்லை, அவர்கள் சந்திக்காத சோதனைகளை ஒன்றும் நாம் சந்திக்கவில்லை, அவர்களுக்கு ஏற்படாத இழப்பு ஒன்றும் நமக்கு ஏற்படவில்லை. அந்த இழப்புகளையும் சோதனைகளையும் வேதனைகளையும் தாங்கிக் கொண்டு அந்த மக்கள் நின்றார்கள் களத்திலே. அல்லாஹ் உதவி செய்தான். நிச்சயம் அதே ஈமானிய ராஜபாட்டையில் வந்தவர்கள் தான் நீங்களும் நானும், அதே அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் நீங்களும் நானும், அதே இறை தூதரை நம்பி அவர்களினுடைய வழியில் நிலைத்து நிற்கக்கூடியவர்கள் தான் நீங்களும் நானும், இதே போன்று உலகத்தில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த முஸ்லிம்களும். எனவே நமக்கும் இறைவன் உதவுவான், நம்மை அப்படியே விட்டுவிட மாட்டான், நம்மை ஒரு காலமும் நிந்தனைக்கிலேயே தள்ளிவிட்டு அப்படியே கிடங்கள் என்று அல்லாஹ் நம்மை கிடைத்துவிட மாட்டான் என்பதை நம்ப வேண்டும். அதற்குத்தான் இந்த வரலாறுகள் எல்லாம். யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு குடும்பமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபியினுடைய வரலாறு. அம்மார் பின் யாசிர் இவருடைய மகன், சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா யாசிர் ரலியல்லாஹுனுடைய மனைவி, ஒட்டுமொத்த குடும்பமும் வேதனைக்கு உட்படுத்தப்பட்டது. கடுமையான நெருக்கடிகள், கடுமையான சோதனைகள் இவர்களை அப்படியே வேதனை வதைத்தெடுத்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க எந்த இடத்துல வேதனை செய்யப்பட்டாங்களோ, மக்காவின் ஆரம்ப காலகட்டம், நுபுவத்தினுடைய ஆரம்ப காலகட்டம், பெரிதாக எதிர்ப்பெல்லாம் ஒன்றும் காட்ட முடியாத நெருக்கடியான காலகட்டம். காரணம், சிறுபான்மையினராக அங்கே மக்கள் முஸ்லிம்கள் இருந்தார்கள், பெரும்பான்மையினராக யார் இருந்தால் மக்காவினுடைய குஃபார்கள் இருந்தார்கள். அபூஜஹலுடைய கூட்டம் இருந்தது, ஷைபாவின் கூட்டம் இருந்தது, உத்துபாவின் கூட்டம் இருந்தது. இவர்களெல்லாம் பெரும்பான்மை. அவர்கள் பின்பற்றக்கூடிய கொள்கையை வைத்து, அவர்களுடைய குடும்பத்தை வைத்து பெரும்பான்மையினாக இருந்தார்கள். முஸ்லீம்கள் சிறுபான்மை, மைனாரிட்டியாக இருந்தாங்க. எனவே சில முடிவுகளை உடனுக்குடன் பகிரங்கமாக எடுக்க முடியாத நெருக்கடியான சூழல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேதனைப்படுகிற அந்த குடும்பத்தாரை கடந்து போகும்பொழுது இப்படி சொல்லுவாங்களாம். தபரானியிலே வந்திருக்கிறது ஹதீஸ், அபிஷிரு ஆல அம்மார், அபிஷிரு ஆல யாசிர் வ இன்ன மௌஇதக்கும் அல் ஜன்னா. பொறுத்திருங்கள் அம்மாரின் குடும்பமே, பொறுத்திருங்கள் யாசிரின் குடும்பமே, நீங்கள் படும் வேதனையும் நிந்தனையும், நீங்கள் ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கப்படக்கூடிய சூழலையும் நானும் உணர்கிறேன், என்னையும் உங்களையும் படைத்த அல்லாஹ்வும் பார்க்கிறான். உங்களுக்கு கூலி சொர்க்கம்தான், உங்களுக்கு கூலி சொர்க்கம்தான். அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான். நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய இந்த இழப்புக்கு அல்லாஹ் நிச்சயம் பதில் தருவான். நீங்கள் சிந்தக்கூடிய ஒவ்வொரு சொட்டு இரத்தத்திற்கும் நிச்சயம் அல்லாஹ் பதில் கொடுப்பான். நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு வேதனைக்கும் நீங்கள் அனுபவிக்காவிட்டாலும் உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய தலைமுறை நிச்சயமாக சுதந்திர காற்றை சுவாசிக்கத்தான் போகிறது இந்த மண்ணிலே. எனவே பொறுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை தருவான் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் சொன்னார்கள்.
ஆறுதலை கேட்டுக்கொண்டு சமாதானப்பட்டு கொண்டு எங்களுக்கு உலகத்தில் நெருக்கடிகள் வந்தாலும் சமாளிப்போம், ஆகிரத்தின் நெருக்கடியை எங்களால் சமாளிக்க முடியாது, மறுமையின் நெருக்கடியை எங்களால் சமாளிக்க முடியாது, பொறுத்திருக்கிறோம், சொர்க்கம்தானே அதற்கு கூலி, பொறுத்திருக்கிறோம் என்று சொன்னார்கள் அந்த ஈமானிய நெஞ்சுரம் கொண்ட சஹாபாக்கள். எதற்கு சொல்லுகிறேன் என்றால், இப்படி வரலாறு நூற்றுக்கணக்கில் இருக்கிறது இஸ்லாமிய வரலாற்று செய்திகளிலே. நெருக்கடிகளும் தொடர் சோதனைகளும் ஒடுக்குமுறையும் அப்படியே நீண்ட நெடுங்காலமாக இருக்குமேயானால் அப்படியே இருந்து கொண்டேவா இருக்க போகிறது? இல்லை, நிச்சயம் அதற்கான வழியை அல்லாஹ் கொடுப்பான். ஒரு சில வருடங்களிலேயே அல்லாஹ் மாற்றி கொடுத்தான் இல்லையா? எந்த மக்காவிலிருந்து முஸ்லீம்கள் மூச்சு விட முடியாத அளவிற்கு நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டு துரத்தப்பட்டார்களோ அதே மக்காவை அல்லாஹ் முஸ்லீம்கள் கையிலே கொடுத்தான். ஆனால் முஸ்லீம்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் தெரியுமா? வெற்றியின் சமயத்திலே முஸ்லிம்கள் பண்போடு நடந்து கொண்டார்கள். மிகச்சிறந்த அணுகுமுறையை பிற மக்களிடத்திலே காண்பித்தார்கள் என்று வரலாறு சொல்லித் தருகிறது. ஹதீஸிலே வருகிறது, மதீனாவுக்கு போன 2 ஆண்டுகளிலே பத்ரு யுத்தம் என்ற ஒரு யுத்தம் நடந்தது. இஸ்லாமிய வரலாற்றில் முதல் யுத்தம் அது. எண்ணிக்கையில் ரொம்பவும் குறைவு முஸ்லிம்கள், வெறும் 313 தான். எதிரிகள் 1000க்கும் அதிகம். இந்த வரலாறை நாம் மீண்டும் மீண்டும் கேட்கிறோம். இதனுடைய செய்தியை மட்டும் சொல்கிறேன். பத்ரில் 70 நபர்கள் கைதிகளாக பிடிக்கப்பட்டார்கள். யார்கிட்ட 1000 பேர் வந்தாங்களா கூட்டிட்டு, அங்கிருந்து 70 பேரை முஸ்லிம்கள் கைதிகளாக பிடித்தார்கள். எண்ணிக்கையை வைத்தோ ஆயுதங்களை வைத்தோ அதிகார ஆட்சி பலத்தை வைத்தோ வெற்றியையும் தோல்வியையும் ஒருபொழுதும் இறைவன் முடிவு செய்வதே கிடையாது. இதை நாம் ஆழமாக நம்ப வேண்டும். உலகம் வேற மாதிரி சொல்லும், உலகத்தினுடைய வியூ பார்வை இருக்கு, அது வேற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு ஈமான் கொண்ட இறை விசுவாசியின் பார்வை எப்படி இருக்க வேண்டும்? வெற்றி தோல்வி என்பது அல்லாஹ் தீர்மானிப்பது. எண்ணிக்கை, ஆயுத பலம், ஆட்சி, அதிகாரம், செல்வாக்கு எதுவும் இதற்கு தேவையில்லை. ஈமானுக்கு முன்னால் பாருங்கள், 313 சஹாபாக்கள் கொண்ட இந்த சிறு குழு அவர்களை விட 3 மடங்கு பெரிதாக இருந்த ஒரு பெருங்கொண்ட குழுவை தோற்கடித்து பல நபர்களை ஓட ஓட விரட்டி 70 நபர்களை கைதிகளாகவும் பிடித்து விட்டார்கள். இங்க கைதிகளாக பிடிச்சது செய்தி இல்லை, கைதிகளாக பிடித்து கொண்டு வரப்பட்டு மதீனாவிலே மஸ்ஜித் நபவியிலே வைக்கப்பட்டார்கள். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? வரலாற்று வரிகளில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தை. உலகத்தில் இப்படி ஒரு வார்த்தையை வேறு யாராவது மனித ரூபத்திலே பேசியிருக்கிறார்களா என்றால் கிடையவே கிடையாது. எந்த தளபதியாவது பேசியிருப்பாரா? எந்த நாடு பிடிக்க வந்த அந்த நாடாளும் ஆசையிலே வந்தவர்கள் பேசியிருப்பார்களா? கிடைத்தது சந்தர்ப்பம், நைய புடையுங்கள், பிரித்து மேய்ந்து விடுங்கள், ஒரு பய உயிரோடு போகக்கூடாது என்பதுதான் உலகத்தின் யதார்த்தத்தில் வரலாறுகளில் நாடு பிடித்தவர்கள் எல்லாம் செய்த நடைமுறை. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 70 பேர் பிடிக்கப்பட்டாங்க. கைதிகளாக பிடிக்கப்பட்ட பொழுது எல்லாத்தையும் கொண்டு அடைச்சி வச்சுட்டு சஹாபாக்கள் முஸ்லீம்களை கூப்பிட்டு சொன்னாங்க, இஸ்தௌசு பில் அஸ்ரா ஹைரா. கைதிகளாக பிடிக்கப்பட்ட இந்த கைதிகளிடத்தில் நீங்கள் நல்ல முறையில் நடக்க வேண்டும். நீங்கள் வரம்பு மீறிவிடக்கூடாது. அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், அவர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும், அவர்களிடத்தில் மிகச்சிறந்த பண்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தாங்க. சரி, சஹாபாக்கள் இங்கிட்டு காதில் வாங்கிட்டு அங்கிட்டு விட்டுட்டு போயிட்டாங்களா? கிடையாது. நம்மள மாதிரியான ஜீன் அவர்களுக்கு இல்லை. அவர்களுடைய இரத்தத்திலேயே ஊறி போனது பெருமானாரின் வார்த்தையை அப்படியே உள்வாங்கி அதை அப்படி செயல்படுத்துறது. வரலாற்றில் வருது பாருங்க. முஸ்அப் பின் உமைர் ஒரு சஹாபி இருந்தாங்க. முதல்ல இஸ்லாத்தை மதீனாவுக்குள்ளே கொண்டு போனவங்க. அந்த சஹாபியினுடைய சகோதரர் அபு அசீஸ் பின் உமைர், அதே மாதிரி ஸைனப் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்வுடைய மகள், அவருடைய கணவர் அபுல் ஆஸ் பின் ரபீஅ், மூணாவது ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு, இஸ்லாமிய வரலாற்று மிகப்பெரிய தளபதி, அவருடைய கூட பிறந்த சகோதரர் அல் வலீத் பின் வலீத். இந்த 3 பேரும் அந்த 70 பேர்களில் உள்ள ஆளு. அதாவது கைதிகளாக பிடித்து கொண்டு வரப்பட்டு மஸ்ஜித் நபவியிலே வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த 3 பேரும் சேர்ந்து சொல்றாங்க, வரலாற்றில் வருகிறது, சஹாபாக்கள் அந்த கைதிகளை பராமரிக்கிறதுக்காண்டி நியமிக்கப்பட்டாங்கல்ல அந்த முஸ்லீம் தோழர்கள் சஹாபாக்கள், அவங்க என்ன செய்வாங்களாமா, கொண்டு வந்து சாப்பாடு கொண்டு வருவாங்களாம். நேரத்துக்கு நேரம் கொண்டு வந்து என்ன செய்வாங்களாமா, ரொட்டியையும் இறைச்சி துண்டையும் கைதிகளுக்கு கொடுப்பார்கள். அந்த 3 பேரும் சொல்றாங்க, நாங்கள் கைதிகளாக இருக்கும் பொழுது கண்ட காட்சி, நாங்கள் அந்த முஸ்லீம்களின் கையிலே கைதிகளாக அடைபட்டு கிடந்த சமயத்திலே நாங்கள் பார்த்த காட்சி,
எங்களுக்கு ரொட்டியையும் இறைச்சியையும் கொடுத்துவிட்டு அந்த முஸ்லிம்கள் காய்ந்து போன பேரித்தம்பழத்தை சாப்பிடுவார்கள். காய்ந்து போன பேரிச்சம்பழத்தை ஓரத்தில் உட்கார்ந்து சாப்பிடுவார்கள். நாங்கள் கேட்டோம், எங்களுக்கு மட்டும் ரொட்டியும் இறைச்சியும், நீங்கள் ஏன் காய்ந்த பேரிச்சம்பழம்? எங்கள் நபி சொல்லிவிட்டார்கள், கைதிகளிடத்தில் நல்ல முறையில் நடக்க வேண்டும். நீங்கள் இப்போ கைதி, எங்களிடத்தில் கைதிகளாக பிடிக்கப்பட்டிருக்கிறீர்கள். எங்கள் நபி எங்களுக்கு காட்டிய வழி, உங்களுக்கு நாங்கள் நலவை தான் நாட வேண்டும். எங்கள் நலவு என்றால் நாங்கள் சாப்பிடுவதை விட நீங்கள் சாப்பிடுவது சிறப்பான. உலகத்தில் எங்காவது வரலாற்றில் சிறை கூடங்களில் இப்படி இருந்திருக்குதா? ஏதாவது சிறைக்கு போய் வந்த இடத்துல கேட்டு பாருங்கள், எந்த மாதிரியான வதைகள் எல்லாம் அங்கே நடக்கிறது. சொல்ல போனால் சிறை கூடமே வதை முகாம்கள் தான். குவாண்டனாமோ என்று ஒரு சிறை, ஒரு பகுதியிலே ஒரு சிறை இருக்கிறது. அந்த சிறையில் நடக்கக்கூடிய அட்டுழியங்களும் அதிலே செய்யப்படக்கூடிய அத்துமீறல்களையும் ஒருவர் தனியாகவே பட்டியலிட்டுக்கிறார், தனி புத்தகமாக எழுதியிருக்கிறார். அந்த சிறையிலே முஸ்லிம்கள் படக்கூடிய வேதனைகளையும் நிந்தனைகளையும் அந்த கூக்குரலையும் கேட்டு அவர்களின் ஈமானிய உறுதியை கண்டு தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட விஷயத்தை அவர் அந்த புத்தகத்தில் பதிவு செய்கிறார். அமெரிக்காவை சேர்ந்தவர் ஹோல்ட் புரூக்ஸ் என்று சொல்லக்கூடிய அமெரிக்கா நாட்டைச் சேர்ந்த ஒரு மனிதர் குவாண்டனாமோ சிறையினுடைய அதிகாரியாக இருந்து அங்கே முஸ்லீம்கள் படக்கூடிய வேதனைகளையும் சித்திரவதைகளையும் கண்டு கடைசியில் அதனாலே இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு பின்னாடி வெளியே வந்து முஸ்லீம் ஆகிகள் இன்றைக்கும் இஸ்லாத்தினுடைய பரப்புரையை செய்து கொண்டிருக்கிறார். சொல்ல வரக்கூடிய செய்தி இதுதான். உலகத்தில் எங்குமே நடக்காத ஒரு செய்தியை இஸ்லாம் இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியது. சிறைக்கு வந்த கைதிகளாக இருந்தாலும் அவர்களிடத்தில் நல்லதுதான் நடக்க வேண்டும். முஸ்லிம்களுக்கு ரசூலுல்லாஹ் மாற்றமான முறையை வழிகாட்டவில்லை. சிறை கைதிகள் தானே, அடித்து தள்ளுங்கள், எப்படி வேதனைப்படுத்தியிருக்கார்கள் நம்மை, என்ன மாதிரியான கொடுமைகளை எல்லாம் இவர்கள் சந்திக்க வைத்தார்கள். இவர்களெல்லாம் அதற்கு மூல காரணம் தானே, அடித்து உதைத்து தள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் மாற்றமாக வழியை அவர்களுக்கு காட்டித்தரவே இல்லை. என்ன நம்ம சொல்ல வர்றோம் அப்படின்னா, இதே முஸ்லிம்கள் அவர்கள் அதே மண்ணிலே இருக்க முடியாமல் தொந்தரவுபடுத்திய காலமும் இருந்தது. அந்த முஸ்லிம்களுக்கு கையில் ஆட்சி போனதற்கு பிறகு, அவர்களுக்கு கீழே பொறுப்பாக சிலர்களை ஒப்படைத்ததற்கு பிறகு அவர்களிடத்திலே முஸ்லிம்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதற்கான வழிகாட்டுதலும் இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, ஆனால் முஸ்லீம் என்கின்ற ஒற்றை பெயரை வைத்துக்கொண்டு இன்று உலகத்தில் நடக்கக்கூடிய அட்டுழியங்களை பார்க்கிறோம். முஸ்லிம் என்ற பெயர் வந்துவிட்டால் போதுமானது, அவர்களுக்கு எதிராக வன்மத்தையும் விஷமத்தையும் வெறுப்பையும் கக்கி தள்ளக்கூடிய வேலைகளை சமீபத்திய காலங்களாக நிறைய பார்க்கிறோம். நாம் வாழுகிற நாட்டிலும் சரி, இதர நாடுகளிலும் சரி. உங்களுக்கெல்லாம் தெரியலாம், நான் கடந்த வாரம் கூட தொட்டுவிட்டு போனேன். சமீபத்திலே நியூயார்க்கில் நடந்த மேயர் தேர்தலிலே ஜஹ்ரான் என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமிய பாரம்பரியத்தை சேர்ந்த ஒருவர் அங்கே ஜெயித்திருக்கிறார். மேயராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இதில் என்ன அபூர்வமான விஷயம் கேட்டால், அவருக்கு அதிகப்படியாக ஓட்டு போட்டது யார் என்றால் அங்கே வசிக்கக்கூடிய யூதர்கள். அந்த நியூயார்க் மாகாணத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான யூதர்கள் தான் ஜஹ்ரானுக்கு வாக்கு செலுத்தியிருக்கிறார்கள். அதிகப்படியான பெண்கள் வாக்கு செலுத்தியிருக்கிறார்கள். இளம் தலைமுறையினர் முதல் வாக்கு செலுத்தக்கூடியவர்கள் அவருக்கு அதிகமாக வாக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அவர் தேர்தலில் நிற்பதற்கு ஆயத்தமான பொழுது அவரின் மீது 3 குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. முதல் குற்றச்சாட்டு தெரியுமா? அவர் ஒரு முஸ்லீம், ஜஹ்ரான் ஒரு முஸ்லீம். இந்த முஸ்லீமுக்கா நீங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க போகிறீர்கள்? உலகம் முழுக்க முஸ்லீம்கள் என்னவெல்லாம் செய்கிறார்கள் என்று நீங்கள் பார்க்கவில்லையா என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் மூலமாகவே அங்கே பரப்புரை செய்யப்படுகிறது. இரண்டாவது, அவர் நம்முடைய இந்த நாட்டில் பிறந்தவர் இல்லை, அதாவது இந்த நாடு அவருக்கு சொந்த நாடு இல்லை, அவர் வந்தேறி வெளியிருந்து வந்தவர். அவருடைய அப்பாவுக்கு இந்த ஊர் கிடையாது, அவங்க அம்மாவுக்கு இந்த ஊர் கிடையாது, அவர் வெளியூரிலிருந்து வந்தவர். அவருடைய தந்தை உகாண்டா நாட்டைச் சேர்ந்தவர், அவருடைய தாயினுடைய பாரம்பரியம் இந்தியா. இங்கே இருந்துதான் அவர் அங்கே போய் குடியேறி இருக்கிறார். அப்போ வந்தேரிக்கா நீங்கள் ஓட்டு போட போகிறீர்கள் என்று பரப்புரை செய்யப்பட்டது. அதே மாதிரி வேற அவர் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு கட்சி, டெமோக்ரஸி கட்சியை குறித்து அதுவும் ஒரு விமர்சனமாக வைக்கப்படுது. இங்கே நான் சொல்ல வரக்கூடிய செய்தி என்னவென்றால், அவரை அந்த தேர்தல் களத்திலே துணிச்சலாக நேருக்கு நேர் நின்று எதிர்ப்பதற்கு தான் திராணியற்றவர்கள் அவர் சார்ந்திருக்கக்கூடிய இஸ்லாத்தை மையமாக வைத்து இவர் முஸ்லிம் என்பதனாலே நீங்கள் இவரை புறக்கணியுங்கள் என்று சொல்லுகிறார் என்றால், நாம் கவனிக்க வேண்டியது, இங்கே நிறைய நபர்களுக்கு இஸ்லாத்தின் பெயர் மிகப்பெரிய அலர்ஜியாக இருக்கிறது. முஸ்லிமின் பெயரும் அவர்களுடைய நடவடிக்கைகளும் இன்னைக்கு வெறுப்பினுடைய அடையாளமாக மக்கள் மன்றத்திலே புகுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அந்த நிலையில்தான் அவர் அங்கே நின்று
அங்கே முஸ்லிம்களுடைய வாக்குகளை விட அங்கே வசிக்கக்கூடிய யூதர்களின் பெரும்பான்மையான நபர்களின் வாக்குகளை பெற்று ஜெயித்திருக்கிறார். அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, அவருடைய உரைகளை நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீர்கள் சமூக வலைதளங்களிலே. ஜவஹர்லால் நேரு பேசிய அந்த வார்த்தையை கூறி அவர் சொல்கிறார், எந்த ஒரு சமூகம் ஒரு மண்ணிலே ஒடுக்கப்படுமோ, எந்த ஒரு சமூகம் ஒரு மண்ணிலே ஒடுக்கப்பட்டு நிந்தனைக்கு உள்ளாக்கப்படுமோ, அது கொஞ்சம் சகிப்புத்தன்மையோடு இருந்து, கொஞ்சம் பொறுத்திருந்து, மிகச்சிறந்த தீர்ந்த திட்டத்தோடு, தெளிவான பார்வையோடு, தொலைநோக்கு கண்ணோட்டத்தோடு அடுத்தடுத்த அடிகளை எடுத்து வைத்தால் நிச்சயம் அவர்களுக்கும் வாய்ப்பு இந்த மண்ணில் உண்டு என்பதை அவர் அங்கே நிரூபித்து காண்பித்திருக்கிறார். அன்பு சகோதரர்களே, இஸ்லாத்தின் பாரம்பரியம் உலகத்திற்கு சொல்லக்கூடிய செய்தி அமைதி. ஆனால் இந்த அமைதிக்கு நேரெதிராக முஸ்லிம்கள் மீது இன்றைக்கு வேண்டுமென்றே வன்மத்தை கக்கக்கூடிய வேளையை தொடர்ச்சியாக வெறுப்பு அரசியலினுடைய பார்வை நம்முடைய நாடுகளிலும் இருக்கிறது, சர்வதேச அரங்கிலும் இருக்கிறது. டெல்லியிலே 10ஆம் தேதி குண்டு வெடிக்கிறது ஒரு காரிலே. 11ஆம் தேதி பீகாரினுடைய 2ஆம் கட்ட எலெக்ஷன் மிகச்சரியாக 10ஆம் தேதி நடக்கிறது, குண்டு வெடிக்கிறது. பெஹல்காமிலே எப்படி நடந்தது, இதற்கு முன்னால் அந்த இராணுவ வீரர்களுடைய அந்த இறப்பு, அந்த மரணம், இதற்கெல்லாம் இன்னும் தீர்வே வரவில்லை. யார் செய்தார் என்கிற துல்லியமான விஷயங்கள் வரவில்லை. இங்கே மிகச்சிறையாக 10ஆம் தேதி நடக்கிறது. இங்கே என்ன கவனம்னா, லோக்கல் மீடியாவிலிருந்து நேஷனல் மீடியா வரைய மொத்த பயல்களும் அதில் சம்பந்தப்பட்ட சில முஸ்லீம்களின் பெயர்கள் இடம்பெறுகிறது. எல்லாரும் போட்டான், திடுக்கிடும் தகவல், என்ன மாதிரியான சதி, பின்னணி என்ன, இவர்களுக்கும் உலகத்திலே வேறு யாருக்கும் என்னென்ன தொடர்பு என்று தகவலை போட்டது மட்டுமல்ல, அதை வேக வேகமாக பரப்புரை செய்கிறார்கள். காரணம் என்ன, அதிலே சம்பந்தப்பட்டவர்கள் அவர்களுடைய பெயர் முஸ்லீம்கள் வைக்கக்கூடிய பெயராக இருக்கிறது. உமர் என்று இருக்கிறது, வைத்துக் கொள்ளுங்கள், முஸ்லீம்கள் வைக்கக்கூடிய பெயராக இருக்கிறது. ஆனால் நடந்த விஷயம் என்ன, ஒரு 4 நாட்களுக்கு முன்னால் NIA என்று சொல்லக்கூடிய தேசிய புலனாய்வு அந்த அமைப்பு சம்பந்தப்பட்ட 4 நபர்கள், எந்த நபர்களை குறிவைத்து வேக வேகமாக பரப்பப்பட்டதோ இவர்கள் தான் இந்த சதி செயலுக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்கள், இவர்கள் வேறு எந்த மாதிரியான தாக்குதலை தொடுக்க போகிறார்கள் என்று பரப்பினார்களோ அவர்களுக்கும் இந்த குண்டுவெடிப்புக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று NIA அறிக்கை கொடுத்து அவர்களை விடுவித்திருக்கிறது. இதில் என்ன வேதனைன்னா, அதில் சம்பந்தப்பட்ட ஒருவருடைய வீடு இடிக்கப்படுகிறது. அதில் சம்பந்தப்பட்ட ஒருவருடைய வீடு அந்த அளவிற்கு வேக வேகமாக ஒரு முஸ்லிம் பெயர் வந்ததினாலே பரப்புரை செய்யப்படுகிறது. ஆனால் நம்முடைய யதார்த்தமான கேள்வி என்னவென்றால், இது மட்டும்தான் இந்த நாட்டிலே குண்டு வெடிப்பா? இதற்கு முன்னால் குண்டுகள் வெடிக்கவே இல்லையா? அந்த குண்டு வெடிப்புக்கு நாங்கள் தான் காரணம் என்று ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தவர்கள் நீதிமன்றத்திலிருந்து விசாரணை இல்லாமல் விடுவிக்கப்படுகிறார்கள். உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கலாம், நான் கோடிட்டு காட்டுகிறேன். 2007-08 சமயத்திலே 2007-2008 சமயத்திலே அஜ்மீர் தர்காவினுடைய குண்டு வெடிப்பு, அந்த குண்டு வெடிப்பிலே சற்றேறக்குறைய 10 நபர்கள் இறந்து போகிறார்கள், அப்பாவி மக்கள். உடனடியாக அங்கே இருந்த சில முஸ்லீம்களை கொண்டு வந்து நிப்பாட்டி மீடியாவுக்கு முன்னாடி இவங்க தான் காரணம் என்று குற்றம் சுமத்தப்பட்டார்கள். கடைசியில் என்னவாச்சு, அதுக்கு காரணம் யாரு? அசிமானந்தா என்று சொல்லக்கூடிய ஒரு ஆன்மீக வேடத்திலே இருக்கக்கூடியவர் தான் காரணம் என்று கண்டறியப்பட்டது. இதில் கண்டறியப்பட்டது மட்டும் விஷயம் இல்லை, அவரே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறாரு, நான் தான் காரணம், நான் தான் குண்டு வச்சேன். அஜ்மீர் தர்கால மட்டும் இல்லை, சம்ஜோதா எக்ஸ்பிரஸ் அந்த ரயில்லையும் நாங்கள் தான் வச்சோம். மக்கா மஸ்ஜித் ஹைதராபாத்தில் அதுக்கும் நாங்கள் தான் காரணம். மலேகானினுடைய குண்டு வெடிப்பு அதிலும் எங்களுடைய பங்களிப்பு இருக்கிறது. இது எல்லாத்துக்கும் மூளையாக இருந்து பின்னால் செயல்படக்கூடியது யார் தெரியுமா? ஒரு குறிப்பிட்ட இயக்கத்தை, RSS என்ற இயக்கத்தை சொல்லி இவர்கள் தான் எங்களை தூண்டினார்கள், இந்த பின்னணியில் தான் நாங்கள் வந்தோம் என்று. நான் சும்மா ஒன்று கட்டுக்கதை எங்கேயோ படிச்சு வந்த சொல்லலை. டெல்லியிலே 2010 சமயங்களிலே டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி நடந்த அந்த சிறப்பு நீதிமன்றத்திலே அவர் 5 மணி நேரம் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தார். யாரு? சாமி அசிமானந்தா என்று சொல்லக்கூடியவர். இந்த குண்டுவெடிப்புக்கு பின்னால் நாங்கள் தான் காரணம். ஆனால் இப்பொழுது அந்த அசிமானந்தா எங்கே இருக்கிறார்? விடுவிக்கப்பட்டு விட்டார். அவருக்கும் இந்த வழக்குகளுக்கும் இடையில எந்த சம்பந்தமும் கிடையாது என்று விடுவிக்கப்பட்டு விட்டார். இது ஒண்ணா? அதே மாதிரி பாருங்க, இதே குண்டுவெடிப்புகளிலே சம்பந்தப்பட்டவர் பெண் சாமியாராக இருந்த சாத்வி பிரக்யா தாகூர் என்று சொல்லக்கூடியவர். இவர் சமீபத்திலே பார்லிமெண்டினுடைய மெம்பர்களில் ஒருவராக இருந்தார். இவர்தான் மலேகான் குண்டுவெடிப்பினுடைய மூலகர்த்தா, இவர்தான் முக்கிய காரணம் அதிலே. ஆனால் இவரும் நீதிமன்றத்தின் மூலமாக ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் விடுவிக்கப்பட்டார். நான் என்ன கேட்கிறேன் என்றால்,
குற்றம் சுமத்தப்பட்டு குற்றம் நிரூபிக்கப்பட்டு தங்கள் நாவிலால் நாங்கள் தான் இந்த தீய வேலையை செய்தோம், நாங்கள் தான் இதற்கு மூலகர்த்தாவாக இருந்தோம் என்று சொன்னவர்களெல்லாம் விடுவிக்கப்படுகிறார்கள். ஊடகமும் அரசும் அவர்களை பற்றி எந்த பேச்சும் பேசவில்லை. சம்பந்தமே இல்லாத 4 பேர் அவங்க முஸ்லீம் பேர் வச்சுட்டாங்க, அதில் வேற டாக்டர்ஸாக இருந்துட்டாங்க. இந்த உயிரை காக்கக்கூடிய பணியை செய்யக்கூடிய இவர்களா இப்படித்தான் செய்வார்கள்? இந்த பாய்மாருக்கு அவங்களுடைய இரத்தத்திலே ஊறி போனது தீவிரவாதம், இந்த பாய்மார்களுக்கு அவங்களுடைய இரத்தத்திலே ஊறி போனது பயங்கரவாதம், இப்படித்தான் இந்த வேலையை செய்வார்கள் என்று திட்டமிட்டு கொண்டு ஊடகங்களும் அரசு இயந்திரங்களும் தொடர்ச்சியாக வன்மத்தை கக்கியது. ஆனால் நடந்தது என்ன? அந்த 4 பேருக்கு சம்பந்தமே இல்லை என்று என்னையே விடுவித்திருக்கிறது. இங்கே சொல்ல வரக்கூடிய செய்தி, ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே அங்கே வாழக்கூடிய மக்களுக்கு எதிராக தீவிரவாத செயலை செய்ததற்கு பிறகு இவ்வளவு கொந்தளிக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு நாடு முழுக்க திருட்டு தீவிரவாதம் என்கின்ற விஷயத்தை கையில் எடுத்து வன்மத்தோடு அங்கே ஜனநாயக முறையாக நடத்தப்பட வேண்டிய தேர்தல்களை எல்லாம் திருட்டு தீவிரவாதத்தை செய்கிறார்களே. இதற்கு பின்னால் இருந்து செய்பவர்கள் எல்லாம் படித்தவர்கள் தானே, மிக உயர்ந்த படிப்பு மிக உயர்ந்திய பதவி என்கின்ற அடிப்படையில் இருக்கக்கூடிய நிலையிலும் இருந்தும் கூட இவ்வளவு பெரிய விஷயத்தை செய்யக்கூடியவர்களுக்கு எதிராக என்ன பேசப்படுகிறது? கையில் அதிகாரம் இருக்கிறது, எங்களை யாரும் கேட்க முடியாது, எந்த கோர்ட்டும் எங்களுக்கு முன்னால் வந்து நிற்க முடியாது, அதற்கான சட்டத்திட்டங்கள் எல்லாம் மிக கணக்கச்சிதமாக நிறைவேற்றப்பட்டாகிவிட்டது, எவ்வளவு பெரிய வன்மத்தையும் நாங்கள் தேர்தல் வழியாக காட்டுவோம் என்பதை தானே சமீபத்திய பீகாருடைய எலெக்ஷனுடைய தேர்தலின் முடிவும் நமக்கு காட்டுகிறது. 120 இடத்துக்கு மேலே எஸ்ஐஆர் செய்த அந்த 65 லட்சம் மக்களை நீக்கியதனுடைய பாதிப்பு பீகாரிலே 120 இடத்திற்கு மேலாக நடந்திருக்கிறது என்று அரசியல் நோக்கர்கள் சொல்வதை பார்க்கிறோம். வெறும் 37 ஓட்டு, வெறும் 47 ஓட்டு, வெறும் 110 ஓட்டு, 1200 ஓட்டு, இந்த வித்தியாசத்தில் தான் இவர்கள் ஜெயித்திருக்கிறார்கள். ஆனால் பின்னாடி அந்தந்த பகுதிகளில் அந்தந்த தொகுதிகளில் நீக்கப்பட்டவங்களுடைய லிஸ்ட்டை எடுத்து பார்த்தா 15,000 பேர், 30,000 பேர், 25,000 பேர் அப்படி நீக்கப்பட்டு தான் இப்படியான வெற்றியை கண்டிருக்கிறார்கள். இது தீவிரவாதம் இல்லையா? இது உள்ளபடியே இதுதான் மிகப்பெரிய தீவிரவாதம். நாட்டை கபலீகரம் செய்ய வேண்டிய தீவிரவாதத்தை தான் இந்த தொடர்ச்சியாக இந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயத்தை 2 நிமிடத்திலே சொல்லுகிறேன். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு பின்னால் வந்த இஸ்லாமிய சமூகம், குறிப்பாக ஹஜ்ரத் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி போன்ற சஹாபாக்கள் காலத்திலே நடந்த பல்வேறு விதமான யுத்தங்கள், அந்த காலகட்டத்தில் ஈமானிய நெஞ்சுறுதியோடு முஸ்லிம்கள் எப்படி இருந்தார்கள், எப்படியான வெற்றிகளை அடுத்தடுத்து கண்டார்கள். முஅத்தா என்கின்ற போர்க்களம் வெறும் 3000 சஹாபாக்கள் தான். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அனுப்பி வைக்கிறாங்க. அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அவருடைய தலைமை. யுத்த களத்துக்கு போன உடனே தான் தெரியுது, ரோம்ல இருந்து 2 லட்சம் பேர் வந்திருக்கிறாங்க. 2 லட்சம் எங்கே, வெறும் 3000 எங்கே? 3000 பேர் நிற்கிறாங்க, எதிரில் 2 லட்சம் பேர் நிற்கிறாங்க. இப்போ இவர்களுக்கு உள்ளத்தில் ஒரு சின்ன கிளி ஏற்படுகிறது. இதை புரிஞ்சுக்கிட்டு அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தளபதி வந்தாங்க. வந்து சொன்னாங்க, முஸ்லிம்களே, நீங்கள் எல்லாம் சும்மா கத்தியை வைத்து விளையாடவா வந்திருக்கிறீர்கள்? கிடையாது. இந்த களத்திலே மௌத்தை விரும்பித்தான் நாம் வந்திருக்கிறோம். நாம் யாரும் வாழ வேண்டி வரவில்லை, மரணத்தை விரும்பித்தான் களத்திற்கு வந்திருக்கிறோம். இங்கே வந்ததற்கு பிறகு நமக்கு எதற்கு கிளி? எண்ணிக்கையை வைத்து, ஆயுதத்தை வைத்து, இருக்கக்கூடிய எதிரிலே இருக்கக்கூடிய நபர்களுடைய அந்த பலத்தை வைத்தா வெற்றி தோல்வி முடிவு செய்யப்படுகிறது? இல்லையே. வெற்றியும் தோல்வியும் அல்லாஹ்வுடைய அந்த ஆணைக்கு இணங்கல்லவா இருக்கிறது, நம்முடைய ஈமானிய உறுதிக்கல்லவா இருக்கிறது. எனவே துணிந்து போராடுங்கள். இந்த எதிர்ப்பை எல்லாம் கண்டு நீங்கள் பயப்படாதீர்கள். இதெல்லாம் சும்மா பிஸ்கோத்து. இவ்வளோ பெரிய எண்ணிக்கையில் இருந்துட்டா இதனால என்னமும் செஞ்சிடலாமா? நமக்கு தோல்விதானா? அப்படிலாம் நீங்கள் மனப்பால் குடிக்க வேண்டாம். நாம் ஜெயிக்க பிறந்தவர்கள், நிச்சயம் இறைவன் அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருவான். எண்ணிக்கையை கொண்டு பயப்படாதீர்கள். அவர்கள் போடக்கூடிய திட்டங்களை கொண்டு நீங்கள் அச்சப்பட தேவையில்லை. அவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஆயுத பலம், அன்னைக்கு கையில் அவங்க ஆயுதத்தை, கத்தியையும் கபடாக்களையும் வைத்திருந்தார்கள் என்றால் இன்னைக்கு ஆயுதமாக கோர்ட்டுகளையும் தேர்தல் கமிஷனையும் வைத்திருக்கிறார்கள் இல்லையா? இது கொஞ்சம் மாறி வித்தியாசமான ஆயுதம். இதை கண்டெல்லாம் நீங்கள் அச்சப்பட வேண்டாம். துணிந்து இறை நம்பிக்கையோடு போராடுங்கள். நிச்சயம் அல்லாஹ் வெற்றி. இஸ்லாமிய வரலாற்றில் இப்படியான யுத்தம் நடந்தது மிகவும் அபூர்வம். வரலாற்றில் எழுதுறாங்க, முஅத்தால எத்தனை பேர் ஷஹீதானாங்க தெரியுமா? ஒரு தோராயமாக சொல்லுங்களேன் பார்ப்போம். முஅத்தா யுத்த காலத்திலே முஸ்லீம்கள் 3000 பேருங்க, எதிரில் வந்து 2 லட்சம் பேர். எத்தனை பேர் இங்கே மண்டை உருண்டிருக்கும் நினச்சி பாருங்க. வரலாற்றில் எழுதுறாங்க, முஸ்லீம்கள் இறந்து போனவர்கள் வெறும் 12 பேர். வெறும் 12 பேர். எதிரிகள் 2 லட்சம் பேரை அடிக்க ஓட்டினார்கள், துரத்தி அடித்தார்கள்.
துண்டக்கானும் துணியக்கானும் ஓடும் சொல்லுவாங்க தெரியுமா தமிழில், அந்த மாதிரி ஓடி போனார்கள். இழப்புகளின் எண்ணிக்கை ஆயிரக்கணக்கில். இங்கே முஸ்லிம்கள் வெறும் 12 பேர் தான் இருந்தார்கள். ஒரே ஒரு விஷயத்தை தான் இஸ்லாமிய உலகம் முஸ்லிம்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லுகிறது, எதை கண்டும் நீங்கள் அச்சப்படாதீர்கள், எதை கண்டும் நீங்கள் பயப்படாதீர்கள். வெற்றி வந்துவிட்டால் அடுத்து நம்முடைய நாடு தான், நம்முடைய பகுதி தான். எஸ்ஐஆர் வேற போட்டுட்டு இருக்காங்க, எத்தனை லட்சம் பேர் தூக்கும். எதை கண்டும் அச்சப்பட தேவையில்லை. எதுவானாலும் களத்தில் நின்று சந்திப்போம், எதுவானாலும் ஈமானி நெஞ்சரத்தோடு சந்திப்போம். அந்த வல்லமையும் ஆற்றலையும் இஸ்லாமியர்களுக்கு அல்லாஹ் குர்ஆனின் வழியாகவும் நபிகளின் வழியாகவும் நமக்கு தந்திருக்கிறான். எல்லாம் வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட நெஞ்சுரத்தோடு வாழுகிற நல்ல தௌஃபீக்கை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்குவானாக. ஆமீன். வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.